இது 16th October 2019 நான்சி டிமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு. அதில் மன்னிப்பை தெரிந்து கொள்வதை குறித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலை. ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் நான் பிறக்கணும் அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளலை, இவங்கெல்லாம் என்கிட்ட இப்படி நடந்து கொள்வாங்க அப்படின்னு நிச்சயமாக நான் தெரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலை அப்படின்னாலும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்னால நம்ம பாதிக்கப்படும் போது அதுக்கு பதிலாக நம்ம எப்படி நடந்து கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்குது. நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட சூழ்நிலைகளினால நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுறோம். அந்த பாதிப்பு நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு தேவையே இல்லை. நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய சந்தோஷமும் நல்வாழ்வும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம் எப்பயுமே நம்மளை பாதிக்கப்பட்டவங்களாக தான் பார்ப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையின் நன்மையை திருப்தியை நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது நிர்ணயிக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்மளை பாதிக்கும்படி நமக்கு நடந்த காரியங்களுக்கு பதிலாக அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள போகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நன்மையையும் திருப்தியையும் நிர்ணயிக்குது. இப்பவும் நாம் தெரிந்தெடுக்காம ஆனால் நம்மளை பாதிக்கும்படி நடந்த காரியங்களினால நம்ம வேதனைப்பட்டு அந்த சூழ்நிலைகளில் இருக்கும்போது நம்ம சிக்கி தவிக்கிற மாதிரி உணர்றோம். ஆனால் நம்மளை வேதனைப்படுத்திய அதே மக்கள்கிட்ட நம்ம கிருபையோடும் மன்னிப்போடும் நடந்து கொள்ள நம்ம தெரிந்தெடுத்தோம் அப்படின்னா அதன் மூலம் நாம் சிக்கி தவிக்காமல் நமக்கு விடுதலையை அந்த சூழ்நிலையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்களை பாதிக்கும் போது மன்னிப்பை தெரிந்தெடுத்து நாங்கள் அந்த சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்காமல் விடுதலையை பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.